சரி ஓகே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் such thatங்கிறத மீனிங்கை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? such thatனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தென் 10 less than or equal to x less than or equal to 10x, அதான் 10 அண்ட் sin x equal to 0 அப்படிங்கிறது வந்து எழுதிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து sin x வந்து எப்பெல்லாம் 0 எடுக்கிறானோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இப்போ வந்து கலெக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? sin x வந்து எப்பெல்லாமா 0 எடுக்கும்? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். எப்பெல்லாம் 0 எடுக்கும்? சரி, 0ங்கிற இடத்துல sin வந்து 0 இருக்கும். ஓகே, வேற வேற எதுவும் எடுக்காதா? ம், ரொம்ப யோசிக்க கூடாது. 0ல 0 எடுப்பான். தென் டயக்ராம் அடிக்கவே வரேன். இது 1, இது வந்து எனக்கு -1. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு டொமைன் வந்து 6, இந்த ஒரு பர்டிகுலர்ல 0ல 0 எடுக்கிறான். அப்ப இந்த இடத்துலயும் 0 தானே எடுக்கிறான். இது வந்து π/2. அப்போ இது வந்து π, 0 π, இது 2π. புரியுதா? இது 3π. 3πலயும் எனக்கு சைன் ஃபங்க்ஷன் 0 தான் எடுக்கிறான். ஓகேவா? 4π, 5π அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இது பாசிட்டிவ் சைட்ல போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரியல் நம்பரு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு பார்ப்பேன். அப்படியே அப்படியே நெகட்டிவ் சைட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்திருப்பானா, லைக் இங்க 0ன்னு இருக்கானா, அப்ப இந்த இடத்துல -π, -2π, -3π, -4π அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இப்படி போயிட்டே இருப்பான். சொல்றது புரியுதா? அப்போ எனக்கு வந்து இந்த இன்டர்வல்குள்ள -10πல இருந்து +10πக்குள்ள எனக்கு வந்து சைன் எப்பெல்லாம் 0 எடுப்பான் அப்படிங்கிற எக்ஸ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதாவது அந்தந்த வேல்யூவை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ சைன் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து x இஸ் ஈக்குவல் டு nπ. ஓகேவா? ஏன்னா n வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம். சரிதானே? சரியா சரியில்லையாமா? இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ள கொடுத்துருந்தானா அப்போ -10πல இருந்து +10πக்குள்ள தானே இருந்திருப்பான். ஏன்னா இங்க 10πங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்திருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி போயிட்டு 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 இங்க 10πங்க இருந்திருப்பான். அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 0 0. ஓகேவா? பிளஸ் ஆர் -1. ஏன்னா எண்ணுக்கு வந்து நான் வந்து சாரி, இங்க வந்து எண்ணுக்கு வந்து நான் வந்து 0 கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 0 ஆயிடுவான். தென் என்னோட வேல்யூ வந்து +1ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு பையன்னு வந்திருப்பான். என்னங்கிறதுக்குலாம் 1 கொடுக்குறோமா, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு பையன்னு வந்திருப்பான். அதே மைனஸ்ன்னு கொடுத்தனா -πன்னு வந்திருப்பான். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா உங்க இன்டர்வல் வந்து இப்படியே எது வரைக்கும் கவர் ஆயிருப்பான்னா +1 -1 +2 -2 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு +10 வரைக்கும் போயிருப்பான். ஏன்னா உன்னோட இன்டர்வல் வந்து இதுக்குள்ளதான் இருந்திருக்கு. -10க்குள்ளேயும் +10க்குள்ளேயும் தான் இருந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? ஏன் வந்து n வந்து 0 to போடுறேன், இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ள ஏன் அப்படிங்கிறேன்னா இந்த ஒரு -10க்கும் +10க்கும் உள்ள இத்தனை வேல்யூ கிடைக்கும். என்னோட n வந்து 0 ஆகுறதுக்கான வேல்யூ, அதாவது x வந்து 0க்கான வேல்யூ வந்து கிடைக்கிறதுக்கு. புரிஞ்சாமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா அதே கொஸ்டின் தான். என்ன, இந்த இடத்துல இன்டர்வல் வந்து சுருக்கிட்டான். சரியா? இன்டர்வல் வந்து சுருக்கிட்டான். அது வேற மாதிரி கேட்டான். ஏன்னா x இஸ் ஈக்குவல் டு -1 எப்போ வந்து எனக்கு x வந்து -1 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த டயக்ராம் மூலியமாவே நீங்களே சொல்லலாம் எப்பெல்லாம் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட சொல்லுங்க. என்னம்மா?
உங்களுக்கு வந்து 3π/2ல உங்களுக்கு வந்து -1ன்னு சொல்லிட்டு கிடைப்பான். அப்போ இது வந்து 3π/2ன்னு கிடைக்கும். இது π/2 3π/2. ஓகே, கரெக்டா சொல்றீங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படியே மூவ் பண்ண வேண்டியதான். அப்போ 3π/2ல ஒரு இது கிடைக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைப்பான்? -π/2லயும் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைப்பான். கரெக்டா? கரெக்ட் இல்லையம்மா? -π/2லயும் உங்களுக்கு வந்து -1 தானமா கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து -π/2னா எனக்கு வந்து -1 தான் கிடைக்க போறேன். ஸோ நான் வந்து sin எக்ஸ் வந்து எப்போ -1 எடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறேன். அப்போ அதுபடி பார்க்கும்போது எனக்கு வந்து -1 அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் sin -π/2 அப்படிங்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து எக்ஸ் sin எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து -π/2 போட்டனா எனக்கு இந்த -1 கிடைப்பான். சரிதானே? சரிதானம்மா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைனையும் சைனியூஸால நம்ம மல்டிபிள் பண்ணால் போத் சைடு. அப்போ எனக்கு வந்து என்ன கிடைப்பான்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இந்த 3πங்கிறது வந்து இங்கே இருக்கான், உங்களுக்கு வந்து 3π இங்கே இருக்கான். இப்போ இன் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து எத்தனை எலமெண்ட் வந்து கிடைப்பான் அப்படின்னு தான் நம்ம செக் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா -π/2, அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையன் கிடைச்சிருவான். அப்போ இந்த இடத்துல -3π/2, தென் இந்த படத்துலனா -5π/2. லைக் இந்த எலமெண்ட் கிடைப்பான், இந்த எலமெண்ட் கிடைப்பான். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூல இந்த வேல்யூ கிடைப்பான். தென் அவ்வளவுதான். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இவன் கிடைப்பான், தென் இவன் கிடைப்பான். சரிதானே? அண்ட் இவனும் கிடைக்கும். இந்த இன்டர்வல்குள்ள உங்களுக்கு யார் கிடைப்பான்னு பாத்தீங்கன்னா -5π/2, அதுக்கப்புறமா -π/2, தென் 3π/2. இந்த 3 எலமெண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைப்பான். ஓகேவா? புரிஞ்சாமா? எந்தெந்த எலமெண்ட் கிடைப்பான்னு கேட்க சொல்லுதேன். எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து -5π/2வும் டயக்ராமேட்டிக்காவே பேசுறேன். ஏன்னா -5π/2ல எனக்கு வந்து -1 எடுப்பான். அதே அடுத்தது வந்து π/2ல வந்து எனக்கு -1 எடுப்பான். சரிதானே? அதுக்கப்புறமா இங்க பார்க்கும்போது 3π/2ல எனக்கு வந்து என்ன கிடைப்பானா -1 எடுப்பான். தென் இங்க 3π/2க்குள்ள வேற இங்க வாய்ப்பே இல்லை. அப்போ இதோட முடியுது இன்டர்வல். சரிதானே? இந்த 3π/2ல இந்த ஒரு இன்டர்வல்குள்ள இந்த 3 தானே இருக்கான், இவன் இவன் இவன். கரெக்டா? ஸோ இந்த எக்ஸுங்கிற ஆளை வந்து இவன் தான். இந்த எலமெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல வந்து எனக்கு -1 எடுப்பான். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரிதான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பீரியட்னா என்ன, ஆம்பிளிடியூட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டிருக்கான். பீரியட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க கிளாஸ்ல ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா?